ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தேர்தல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டார். கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்தது. இதுல பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாரு, தலைமை தாங்கிலாம் நடத்தினாரு. எல்லா விஷயங்களும் என்ன பண்ணாரு, ஆர்கனைசர் பண்ணாரு. விஜய் அவர்களுக்கு எப்படி இப்படி பேசணும், என்னென்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ இது மாத்திரம் இல்லாம தேர்தல் வியூகத்தை வகுக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு உறுதுணையா இருந்தார். ஸோ பிரசாந்த் கிஷோர் ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லலாம். இவரை நம்பிதான் தேர்தல் காலத்துல விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, பகிரங்கமா இறங்குறாரு அப்படின்னு கூட பேசப்பட்டது. குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்தும் பாஜகவை எதிர்த்தும் அரசியல் செய்து வந்த விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் வருகை பிறகு என்ன பண்ணாருன்னா அதிமுக கொஞ்சம் இணக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசப்பட்டது. ஏன்னா நீங்க தனியா நின்னீங்கன்னா நிச்சயமா வரும்போது ஒரு அங்கீகாரத்துக்கு வர முடியாது. ஒண்ணு நீங்க திமுக கூட கூட்டணியில இருக்கணும். ஆனா திமுக கூட்டணியில இருந்தா அது உங்களுக்கு பாதகமா இருக்கும். ஒண்ணு எதிர்த்து அரசியல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு பாஜக கூட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. சோ நீங்க திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து அரசியல் செய்றீங்க. ஆனா தனித்து நின்றப்பட்டால் உங்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்படும். நீங்க ஒரு கட்சி தலைவராகவோ இல்ல உங்க கட்சி ஒரு அங்கீகாரத்துக்கோ வராது. அப்படின்னா இங்க ஒரு தயவு தேவை. அந்த தயவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தயவு உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படுது அப்படின்ற கோணத்துலதான் அதிமுக கூட ரொம்ப இணக்கமா போயிருந்தாரு விஜய் அவர்கள். ஏன்னா அதிமுக விமர்சிக்காம திமுகவையும் பாஜகவும் ரொம்ப கடுமையா விமர்சித்து வந்தார். சோ பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாவே இருந்தாரு. தமிழக வெற்றி கழகம் பிரசாந்த் கிஷோரை நம்பி என்ன பண்ணாங்க, அரசியல் இருந்தாங்க. ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்றத எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா மாயை மாதிரி என்ன பண்ணாங்க, போட்டு காமிச்சாங்க. திமுகவை வின் பண்ணுதே 2001 சட்டமன்ற தேர்தல் திமுக வின் பண்ணதுக்கு காரணமே பிரசாந்த் கிஷோர் தான் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. பிரசாந்த் கிஷோர் ஒரு பார்ட் அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே பிரசாந்த் கிஷோரால தான் திமுக வின் பண்ணிச்சா அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இல்லவே இல்லை. அதை தொடர்ந்து எல்லா தேர்தலும் சந்தித்தாங்களே. 2019 நாடாளுமன்ற தேர்தல ஃபுல்லா எடுத்தாங்களே. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் ஃபுல்லா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஊராட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் எல்லாத்திலும் அவங்க வின் பண்ணாங்களே அப்படின்னு தான் பார்க்கப்படுது. சரி, இவ்வளவு பேசணும்ல. பிரசாந்த் கிஷோர் அவ்வளவு தேர்தல் வியூக வகுப்பாளர்னா பீகார்லயே அவர் தோத்து போனாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு பீகார்ல ஒரு சிஎம் ஆயிருக்கலாமே. ஏன் ஆட்சி பிடிக்கல? எதிர்கட்சியா கூட உட்காரல. ஏன் எம்எல்ஏ பதவி ஒண்ணு கூட அவர் பெறல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ அது பிரசாந்த் கிஷோர் மாயை அப்படின்றது ஒரு பொய், அபட்டமான பொய் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. ஆனா தமிழக வெற்றி கழகம் பிரசாந்த் கிஷோரை ரொம்ப நம்பினாங்க. அவர் கேட்ட ஏதோ ஒரு மாய வித்த வேலை இருக்கு, சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பினாங்க. சோ அவர் நம்ம கூட இருந்தா கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு போகும், அங்கீகாரத்தை பெறும், வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கும், எம்எல்ஏக்களை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாங்க, நியமிச்சாங்க. ஆனா பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்தது. ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு பெரும் குழப்பவாதி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாப்புல. சோ அவர் பார்த்தாருன்னா பிரசாந்த் கிஷோர் வருகையை அவர் சுத்தமா விரும்பல அப்படின்னு தான் சொல்ல போனோம். பிரசாந்த் கிஷோர் எப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்தாரோ அப்பத்துல இருந்தே ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு எதிர்வினையில தான் என்ன பண்ணாங்க, செயல்படுத்திருந்தாங்க அப்படின்றதான் நிதர்சனமும் உண்மை இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒத்தே போகல அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிரும் புதிருமா தான் இருந்தாங்க. சோ இதனால பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாரு, இங்க ஆட்களை நியமிச்சுட்டு பீகாருக்கு போயிட்டார். உதவியா இருக்கணும், தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னென்ன மாதிரி தேர்தல் வியூகங்களை வகுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பணியாட்களை வேலை ஆட்களை என்ன பண்ணாரு, அமர்த்திட்டு போனார். இதற்கான முழு செலவையும் ஆதவ் அர்ஜுனா ஏத்துக்கிட்டாரு. ஆனா இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எப்படி பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஆட்கள் இங்க வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை என்ன பண்ணார், கார்னர் பண்ணி பிரசாந்த் கிஷோர் நியமிச்ச எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, அந்த வேலையில இருந்து என்ன பண்ணிட்டாரு, நீக்கிட்டு தன்னுடைய நிறுவனத்தில் இருக்கிற எல்லா ஆட்களும் என்ன பண்ணிட்டாரு, போட்டாரு. சோ இப்போ பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஆட்களும் இல்ல, பிரசாந்த் கிஷோர் இல்ல. சோ இந்த மாதிரி வேலைகள் பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோருக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு வெறுப்பு வந்துச்சு. என்னையா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காப்பல, நம்ம விஜய் அவர்களுக்கு எதனா ஒண்ணு பண்ணான்னு வந்தோம், ஆனா ஆதவ் அர்ஜுனா ரொம்ப தடையா இருக்கிறாரு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணாது, இப்படி அனௌன்ஸ் பண்ண முடியாதுல்ல. எனக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒரு முற்று மோதலும் போகுது, எதிரும் புதியமா இருக்கும். அவர் தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்கிறாரு, எங்க பணியாட்களை கார்னர் பண்றாரு, இப்படி ஓப்பனா உடைக்காம நான் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு விருப்பப்படல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த ஆண்டு இறுதியில பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இதற்கு நான் வேலை செய்யணும். அதனால நான் பாத்தீங்கன்னா எங்க மாநிலத்தில் மட்டும் தான் ஃபுல் போக்கஸ்டா இருக்க
எடுக்க போறேன், அதனால மத்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளுக்கு நான் வேலை செய்ய மாட்டேன், குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றத ஓப்பனா உடைச்சு பேசியிருக்காரு. இதனால விஜய் அவர்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறார், ரொம்ப சோர்வா இருக்கிறார். என்னப்பா நான் உன்னை நம்பி தானப்பா நான் வந்து இறங்கினேன், ஆனா இப்படி நட்டாத்துல விட்டு போயிட்டே எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு, இப்படி ஆப்பு மேல ஆப்பு வைக்கிறியே, நான் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போவேன், உன்னை நம்பிதான் நான் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி இப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனா இப்ப திரும்பவும் நீ இது மாதிரி வந்து என்ன வந்து ஆப்பு மேல ஆப்பு வச்சு விட்டுட்டு போயிரு, நட்டாத்துல விட்டு போயிரு எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ரொம்ப புலம்பித்தல் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகிறதுக்கு காரணம், தமிழகத்தின் வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆலோசகராக இல்லாம வெளியேறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு பெரும் குழப்பவாதி தான் இருக்கிறாரு அப்படின்றது நிதர்சனம் உண்மை. ஆனா உண்மையிலே ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட லெவலுக்கு போகுதுன்னா அது என்னால மட்டும்தான் அப்படின்றத ஆதவ் அர்ஜுனா நம்புறாரு, நம்ப வைக்க பாக்குறாரு. சோ மத்தவங்களுடைய உதவி இங்க தேவையில்லை, குறிப்பா பிரசாந்த் கிஷோருடைய உதவி இங்க தேவையில்லை அப்படின்றத ஆதவ் அர்ஜுனா பண்றாரு, ரொம்பவே என்ன பண்றாரு நம்புறதா தகவல் வந்திருக்கு. சோ நான் ஒருத்ததான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறேன், அடுத்து அது வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு 10% ஓட்டு வாங்குதோ இல்ல 8% ஓட்டு வாங்குதோ எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குதோ அது என்னால மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத ஆதவ் அர்ஜுனா பண்றாரு, ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. சோ அதனாலதான் பிரசாந்த் கிஷோருடைய வருகையை ஆதவ் அர்ஜுனா வந்து ஏத்துக்கவே இல்லை. சோ இதனால பல உள்ளடி வேலைகளை ஆதவ் அர்ஜுனா பண்ணிருக்காரு. இப்போ பிரசாந்த் கிஷோரை வெளியே அனுப்புற அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா வேலைகளை பார்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல போனோம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உண்மையிலே பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய மாநிலம் பீகார்ல வந்து சட்டமன்ற தொகுதியில் நடக்குதுனால தன்னுடைய கட்சியை வந்து அங்க அங்கீகாரப்படுத்தணும், தன்னுடைய கட்சியை அங்க வந்து நிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ பிரசாந்த் கிஷோர் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை செய்ய மாட்டேன், விஜய்க்கு ஆலோசகராக இருக்க மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு ஒருவேளை நவம்பருக்கு அப்புறம் அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இங்க 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்குதுல அப்போ நான் வருவேன் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை என்ன பண்ணிருக்காரு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா முழுக்க முழுக்க அதாவது விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாம் மேலையும் தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் நம்பிக்கை வரல, பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒத்த மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்றான். கில்லி படத்துல நம்ம விஜய் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார், பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வச்சிருந்தா நீ ஜெயிச்சிருப்ப அப்படின்னு. அதே போல விஜய் மேலையும் விஜய் நிர்வாகிகள் மேலேயும் மக்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சா பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு சக்தி தேவையில்லை அப்படின்றத நிதர்சனமா உண்மை. உண்மையிலே விஜய் தன்னை நம்பிக்கிட்டு தன்னுடைய நிர்வாகிகளை நம்பிக்கிட்டு மக்களை நம்பிக்கிட்டு எலெக்ஷன்ல நிக்கட்டும், நின்று அவர் ஜெயிச்சார்னா அவர் தான் கில்லி அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் வரவேற்போம், ஒத்துப்போம். ஆனா பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு மனுஷனை அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இவர் என்ன பண்றாரு நம்பின்னு இருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகிறதுக்கான காரணம் ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக கூட அவர் கமிட் ஆயிட்டாரு, அதனால விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு தான் பிரசாந்த் கிஷோர் நம்பி நின்றாரு. ஆனா இப்ப விஜய் தன்னிச்சையா இங்க வந்து நான் தான் முதலமைச்சர் என் தலைமையில தான் அணி அப்படின்றத முடிவா சொன்னதுனால பிரசாந்த் கிஷோர் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அதிமுகவுக்கு வேலை செய்யறதா இல்ல விஜய்க்கு வேலை செய்யறதா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இப்போ விஜயை வந்து கை கழுவி விட்டுட்டு அதிமுக பக்கம் போயிட்டாரு வேலை செய்யறதுக்கு அப்படின்னு தான் பேசப்படுது. என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு குழப்பமா இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், சீமான் சொன்ன மாதிரி தேர்தல் வீக வகுப்பாளர்களை நம்பாம தன்னை நம்பி மக்களை நம்பி நிர்வாகிகளை நம்பி எலெக்ஷன் நின்னாலே போதும் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.